எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ப்ரோமோ பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்குல்ல, பயங்கரமா இருக்கு, இல்லை கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தாட் வந்திருக்குல்ல. ஸோ அது என்ன நினைச்சிங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து சேவ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் காமிக்கலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அதுதான் உண்மை. ஏன்னா சிவகுமார் பார்த்தீங்கன்னா அந்த பால்பீட்லேருந்து ஒரு பொம்மை எடுக்கிறாருல, அது வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா தேவியோட பொம்மை தான். ஸோ சாச்சனா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினது யார், மக்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உள்ள உட்காந்துட்டு இருக்காருல ஒருத்தர், அவங்க அப்பா, அவர் தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுங்க. மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாச்சனாவை காப்பாற்று விஜய் சேதுபதி தான், விஜய் சேதுபதி தான் அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் அவர் காப்பாத்துறாரோ இல்லையோ ஏதோ ஒன்று விட்டுதல்லுங்க. ஆனால் அதில் பலியாடானது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் தான். சிவகுமார் அந்த பொம்மையை எடுத்துட்டு அவர் பொம்மையை தேடுறாரு. சிவகுமார் நீங்க எவ்வளோ தேடினாலும் அதில் உங்க பொம்மை இருக்காதுங்க. ஏன்னா அவனுங்க வைக்கல, உங்களை ஏமாத்திட்டாங்க. உங்களை ஏமாத்து வந்து பிக் பாஸா இல்லை மக்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களை ஏமாத்து வந்து உள்ள இருக்காருல டப்பா அருண், அவர் தான் உங்களை ஏமாத்தினாரு. அந்த இடத்துல மட்டும் சிவகுமாருக்கு சூப்பர் பாயிண்ட் இந்த வாரத்தில் இருந்தது. ஆக்சுவலாக அந்த இடத்துல அருண் வந்து அந்த அவர் பொம்மையை வைக்காம ஜெஃப்ரி பொம்மையை வச்சுட்டு வெளியே வந்தார்ல, வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது செவுல்லே ஒன்று வச்சு, ஏன்டா என் பொம்மையை வச்சு உள்ள வைடான்னு சொல்லிட்டு உன்னை அனுப்பிச்சு விட்டா, உங்கள்கிட்ட லவ் ப்ரொபோஸ்லாம் பண்ணி அனுப்பிச்சேன்ல, உன்னை நான் லவ் பண்ணுறேன்லாம் சொன்னேன்ல, இவ்வளோ சொல்லி உன்னை அனுப்புனேன், ஆனால் அனுப்புனா நீ போய் அவன் பொம்மையை வச்சிட்டனா, அப்போ என்னை ஏமாத்துறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஆனால் இந்த மனுஷன் எதையுமே கேட்காம அருண் வந்து நான் அழுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு இறங்கிட்டாப்புல. உண்மையிலே அவருக்கு வந்து இலகுன மனசாக இருந்தால் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த கேம் ஷோவில் வந்து அது வந்து வேலைக்காகாது. அந்த இடத்துல அவர் வந்து அவரோட பாயிண்ட்ல நின்று அருண் நம்ம நறுக்கு 4 வார்த்தை கேட்டிருந்தாருன்னா அங்கே வந்து கதையே மாறி இருக்கும், கேமே பார்த்தீங்கன்னா தலைகீழ போயிருக்கும். இங்கே வந்து ஜாக்லைன் வந்து அருணை பார்த்து புகழ்றாங்க, நீ ஹீரோடா, நீ வந்து பியூர் சோல்றா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டப்பாவை வந்து புகழ்ந்தோன்னே இந்த பக்கத்தில் இவரும் கூட சேர்ந்துட்டு ஆமாப்பா அப்படின்ற மாதிரி, நீ ஆமாம் கூட்டத்துக்கு அங்கே போனேன், உன் பொம்மையை அவன் வைக்காமல் அவன் வெளியே வந்துட்டான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் பண்ணிட்டாவது போயிருக்கணும். சிவகுமார் கோசம் நான் வந்திருக்கேன், விளையாட வந்திருக்கேன் அப்படின்றதுனால அந்த இடத்துல நின்று சிவகுமாருக்காக அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது ஃபைட் பண்ணிட்டு போயிருக்கலாம். எதையுமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே ஜெஃப்ரி பொம்மையை பார்த்தோன்னு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன்னா அதுக்கு நீ ஜெஃப்ரி கோசமே ஆட வந்திருக்கலாமே, எதுக்கு சிவகுமார் கோசம் எதுக்கு ஆட வந்து அப்படின்ற மாதிரி கேள்வி, நியாயமான கேள்வி தான். இதை வந்து சில பேருக்கு உள்ள இருக்கு, முத்துக்கு, ஆனந்திக்கு, அப்புறம் பவித்ராக்கு, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இருக்கு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து புனிதத்தன்மையானவர், அதாவது புனிதமானவர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஏற்றி விட்டாங்க. அவன் பியூர் சோல்றா அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டு யாருக்குமே பார்த்தீங்கன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. என்ன இருந்தாலும் ஓகே அவன் நல்லவன்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மேட்டர்னா இதில் ஏமாந்தது பலியாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவகுமார் தான். சிவகுமார் வெளியே போகிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கவலைக்கிடமான விஷயம்லாம் இல்லை, அவருக்கு ஒன்றும் கவலைக்கிடமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார், ரஞ்சித், சத்யா இவங்கலாம் உள்ள எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாமல் ரொம்ப நாளாக மிச்சர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. சிவகுமார் கூட பரவாயில்லைங்க, வயல் கல்ல வந்தவர். இன்னும் 2 பேர் இருக்காங்க பாருங்க, சத்யாவும் ரஞ்சித்தும். எப்பா விஜய் சேதுபதிலாம் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு, இப்படி தான் பேசணுங்க அப்படின்ற மாதிரி ஆகாயெல்லாம் சொல்லி கொடுப்பார் போல். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சத்யாவெல்லாம் உள்ள அவ்வளோ சேஃபாக வந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவர்லாம் இப்படி தான் உள்ள இருக்காரு இவ்வளோ நாள், 56 நாள் ஆகுதுங்க. இவங்களாம் ஒன்றுமே பண்ணாமல் உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக இருக்காங்க. சம்பளத்தை அதையும் ரஞ்சித்துக்கு தான் அதிக சம்பளம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சம்பளத்தையும் வாங்கிட்டு உள்ள வந்து ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூருக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிவகுமார் வெளியே போனது ஓகே, நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா மிச்சர் சாப்பிட்ற கண்டென்ட்லாம் இருக்குல்ல, இந்த கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக தூக்குறது வந்து பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுக்கோசம் சாச்சனாவை காப்பாற்றிட்டு சிவகுமார் தூக்கினதுலாம் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட் போல பொறுத்த வரைக்கும் சாச்சனா தான் இருக்கிறது லீஸ்ட் ஓட்டு, அதுக்கடுத்து ஆர்ஜே ஆனந்தி, இவங்களெல்லாம் விட்டுட்டு சிவகுமார் தூக்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரிஜினலாக ஹாட் ஸ்டார் ஓட் போடுவாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் கம்மியான ஓட்டு, உண்மையான ஓட்டிங் ரேங்கிங் படி தான் தூக்கியிருந்தா ஓகே தான் வச்சுக்கோங்களேன். இல்லை சாச்சனாவை காப்பாற்றி ஒரு வாரம் சாச்சனாவோட பர்ஃபார்மன்ஸ் ஏற்றி உள்ள அப்படின்னு நினச்சி தூக்கியிருந்தீங்கன்னா ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. செகண்ட் ப்ரோமோ பார்த்தோன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது அதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.